மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று ஜேஇஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇஇ தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய காணொளிக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது ஜேஇஇ மெயின் 2025 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி பின்வரும் வினையின் முக்கிய விளைபொருள் என்ன? அதாவது த மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ், அதாவது கீழே நம்மளுக்கு ஒரு வினை கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோபனால்டிஹைட் வந்து எக்ஸஸ் ஆஃப் ஃபார்மால்டிஹைட் கூட ஆல்கலி முன்னிலையில வெப்பப்படுத்தும் போது நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அதுதான் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ஸ்ல 4 ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. இதுல எது சரியான ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, வாங்க தீர்வுக்குள்ள போகலாம். முதல்ல வினை எழுதிக்கலாம். அதாவது புரோபனால்டிஹைட் எக்ஸஸ் ஆஃப் ஃபார்மால்டிஹைட் கூட ஆல்கலி முன்னிலையில வெப்பப்படுத்தும் போது நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பார்த்தோன்னே, அதாவது 2 ஆல்டிகைட் வினை புரியுது அப்படிங்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்ன வினையா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலப்பு ஆல்டால் குறுக்க வினை தான். நம்ம முந்தைய வீடியோலேயே வந்து நீட் கேள்வியில வந்து கலப்பு ஆல்டால் குறுக்க வினை குறித்து தான் பார்த்துருக்கோம். ஸோ நீங்க இப்போ இதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. கலப்பு ஆல்டால் குறுக்க வினை அப்படிங்கிறது 2 ஆல்டிகைடுகள் அல்லது கீட்டோன்கள்ல இருக்கிற ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்கிலி கூட வந்து வினை புரிஞ்சு ஒரு இடைப்பொருளை வந்து உருவாக்கும். அந்த இடைப்பொருள் மீண்டும் ஆல்டிகைட் அல்லது கீட்டோன் கூட வந்து வினை புரிஞ்சு நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாகும். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ப்ராடக்ட் தான், அல்கீன் தான் நம்மளுக்கு உருவாகும். இப்போ இந்த வினையை எடுத்துக்கலாம். இந்த வினையை பார்த்தீங்க அப்படின்னா புரோப்பனால்டிகைட் எடுத்திருக்கோம். இந்த புரோப்பனால்டிகைட்ல இதுதான் வந்து கார்பனைல் குரூப். கார்பனைல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிற கார்பனை தான் நம்ம ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்பா கார்பன்ல வந்து கண்டிப்பான முறையில் புரோட்டான்கள் வந்து இருக்கணும். ஸோ இங்க வந்து 2 ஹைட்ரஜன் வந்து, அதாவது 2 புரோட்டான்கள் வந்து இங்க இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா காரத்து கூட வந்து வினை புரிஞ்சு நம்மளுக்கு வந்து ஒரு இடைப்பொருள் உருவாகும். அந்த இடைப்பொருள் வந்து ஃபார்மால்டிகைட் கூட வினை புரிஞ்சு நம்மளுக்கு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அல்கீன் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். அதாவது இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கிடைக்கணும். ஆனா இந்த வினையில இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்காது. அது ஏன் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார்மால்டிகைடு எழுதிக்கலாம். இந்த ஃபார்மால்டிகைடு என்ன பண்ணுது அப்படின்னா ஆல்கலி கூட வினைபுரியுது. ஆல்கலி அப்படிங்கிறப்ப காரம். காரம் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடா இருக்கலாம், சோடியம் ஹைட்ராக்சைடா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு ஆல்கலியா கூட இருக்கலாம். ஆல்கலி அப்படிங்கிறப்ப OH மைனஸ். ஸோ இந்த OH மைனஸ் கூட வந்து வினைபுரியும். இப்போ இந்த OH மைனஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆல்பா கார்பன்ல இருக்கிற புரோட்டானை வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நீர் மூலக்கூறா நம்மளுக்கு வெளியே போயிடும். வெளியே போனதும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் எதிரணி நம்மளுக்கு உருவாகுது. இந்த கார்பன் எதிரணி வந்து ஃபார்மால்டிகைட் கூட வினைபுரியுது. இப்போ இந்த கார்பன் எதிரணி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மால்டிகைடில் உள்ள கார்பனை போய் தாக்கும்போது இந்த பைபாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகருது. நகரும்போது இங்க நம்மளுக்கு ஆக்சிஜன் எதிரணி உருவாகுது. இந்த உருவான ஆக்சிஜன் எதிரணி வந்து நம்மளுக்கு வெளியேறிய நீர் மூலக்கூறுல இருந்து ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த OH மைனஸை வெளியே தள்ளும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது. உருவாகிட்டு நம்மளுக்கு OH மைனஸ் நம்மளுக்கு வெளியேறிடுது. அதாவது ஆல்கலி மீண்டும் வெளியேறிடுது. இப்போ இந்த இடைப்பொருள் வந்து நீங்க நல்லா உத்து கவனிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பொருள்ல இன்னும் வந்து ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன், அதாவது புரோட்டான்கள் வந்து இருக்கு. அப்படிங்கிறப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா மீண்டும் வந்து ஆல்கிலி கூட வந்து வினைபுரியுது. இப்போ இந்த ஆல்கலி அதாவது OH மைனஸ் வந்து இந்த OH மைனஸ் வந்து இந்த ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்குது. எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நடந்துச்சு இல்லையா, அதே தான் இங்கேயும் நடக்கும். நீர் மூலக்கூறு நம்மளுக்கு வெளியே போகும். வெளியே போனதும் கார்பன் எதிரணி நம்மளுக்கு உருவாகுது. இந்த கார்பன் எதிரணி வந்து ஃபார்மால்டிகைடு, இங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் ஃபார்மால்டிகைடு நம்ம இந்த வினையில போடுறோம். அப்படிங்கிறப்ப இது வந்து மீண்டும் ஃபார்மால்டிகைடு கூட நம்மளுக்கு வினை புரியுது. இப்போ இந்த கார்பன் எதிரணி ஃபார்மால்டிகைடில் உள்ள கார்பனை போய் தாக்கும் போது டபுள் பாண்ட்ல இருக்க எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகருது. நகரும் போது ஆக்சிஜன் எதிரணி நம்மளுக்கு உருவாகுது. இப்போ இந்த ஆக்சிஜன் எதிரணி வந்து நம்மளுக்கு வெளியேறின நீர் மூலக்கூறுல இருந்து ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்கும் போது நம்மளுக்கு இந்த OH மைனஸ் வந்து வெளியே போயிருது. அதாவது ஆல்கலி வெளியே போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் நம்மளுக்கு, அதாவது இடைப்பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து ப்ராடக்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து ஒரு இடைப்பொருள். மொத்தமா இந்த ப்ராசஸோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பு ஆல்டால் குறுக்க வினை. கலப்பு ஆல்டால் குறுக்க வினையின்படி இப்போ வந்து நம்மளுக்கு இங்க இருந்து 2 நிபந்தனை இருக்கு. என்ன அப்படின்னா கலப்பு ஆல்டால் குறுக்க வினையின்படி நம்மளுக்கு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அல்கீன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கணும். அதாவது ஆல்பா பீட்டா நிறைவுறாத
அல்கின் நம்மளுக்கு கிடைக்கணும். ஆனா நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்க ப்ராடக்ட் வந்து ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அல்கின் கிடையாது. வெறும் ஆல்டிஹைடு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த வினையில இங்க இடைப்பொருளா உருவாக்கிற இந்த ஆல்டிஹைடு வந்து வினைத்திறன் அதிகம். ஆகையால இது என்ன பண்ணுதுன்னா, மீண்டும் வந்து ஆல்கலி கூட வினைபுரிஞ்சு நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் வந்து அதாவது இந்த வினை வந்து மீண்டும் நடந்து இந்த ஃபார்மால்டிகைட் கூட வினைபுரிஞ்சு நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆல்டிகைடு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆகையால தான் இங்க வந்து ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அல்கீன் வந்து நம்மளுக்கு உருவாகல. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த வினைப்படி நம்மளுக்கு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கணும். ஆனா, இங்க வந்து அப்படி கிடைக்கல. இந்த ஒரே ஒரு இடைப்பொருள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்டிகைடு வந்து அதாவது இந்த ஆல்டிகைட் வினைபுரிஞ்சு நம்மளுக்கு வந்து இங்க ஒரு இடைப்பொருள் உருவாயிருக்கு. இந்த இடைப்பொருள் வந்து நீ வந்து ஃபார்மால்டிகைட் கூட வினைபுரியிறியா? இல்லன்னா வந்து புரோப்பனால்டிகைட் கூட வினைபுரியிறியா? அப்படின்னு அது நினைச்சது அப்படின்னா, அது வந்து ஃபார்மால்டிகைட் கூட தான் அது வினைபுரியும். ஏன் அப்படின்னா, புரோப்பனால்டிகைட கம்பேர் பண்றப்ப ஃபார்மால்டிகைடுக்கு வினைத்திறன் அதிகம். ஆகையால வந்து இந்த இந்த இடைப்பொருள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபார்மால்டிகைட் கூட தான் வினைபுரியுது. ஆகையால நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கிடைக்காம, இந்த மாதிரியான ஒரே ஒரு இடைப்பொருள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இடைப்பொருள வந்து நம்ம எழுதிக்கலாம். நம்ம இந்த இடைப்பொருள் எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து முந்தைய ஸ்லைட்லயே நான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்டின்னா, ஃபார்மால்டிகைடுக்கு வந்து வினைத்திறன் அதிகம் அப்டின்னு சொன்னேன். அப்டிங்கிற அடிப்படையில பார்க்குறப்ப, இந்த ஃபார்மால்டிகைடு என்ன பண்ணுது அப்டின்னா, டைரக்ட்டா என்ன பண்ணுது, ஆல்கலி கூட அதாவது OH- கூட வந்து வினைபுரியுது. இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, இந்த OH- வந்து இந்த கார்பன போய் தாக்குது. ஃபார்மால்டிகைட்ல உள்ள கார்பன தாக்கும்போது, இந்த டபுள் பாண்ட்ல உள்ள எலக்ட்ரான்கள் ஆக்ஸிஜன் நோக்கி நகரும்போது, நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது. இப்போ இந்த ஆக்ஸிஜன் மேல இருக்கிற இந்த எதிரயனி வந்து கார்பன நோக்கி நகரும்போது, இந்த ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரான்களை எடுத்துக்கிட்டு இந்த ஆல்டிஹைட்ல இருக்கிற கார்பன போய் தாக்குது. தாக்கும்போது நம்மளுக்கு இந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து ஆக்ஸிஜன் நோக்கி நகரும்போது, ஆக்ஸிஜன் எதிரயனி வந்து நம்மளுக்கு உருவாகுது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இங்க வந்து ஃபார்மிக் அமிலமா வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஃபார்மிக் அமிலம் வந்து பேஸ்க்குள்ள இருக்கிறதுனால, இது இந்த பேஸ் கூட வினைபுரிஞ்சு நம்மளுக்கு ஃபார்மிக் அயனியா வந்து நம்மளுக்கு உருவாகுது. அது மட்டும் இல்லாம நீரும் சேர்ந்து நம்மளுக்கு வெளியேறுது. இப்போ இந்த வெளியேறிய நீர வந்து இந்த எதிர் அயனி அதாவது இந்த இடைப்பொருள்ல இருக்கிற இந்த எதிர் அயனி வந்து எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு இந்த OH- வெளியே தள்ளிருது. தள்ளும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அதாவது இது பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரியால் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இப்போ இங்க நடந்திருக்கிற இந்த வினையோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிசாரோ வினை. கன்னிசாரோ வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வினையில 2 ஆல்டிகைடுகள் ஈடுபடணும். அந்த 2 ஆல்டிகைட்லயும் ஆல்பா கார்பன்ல புரோட்டான்கள் இருக்கக்கூடாது. இதுதான் அதோட முதல் நிபந்தனை. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஆல்டிகைடுகளும் பேஸ் மீடியத்துல இருக்கும்போது, பேஸ் கூட சேர்ந்து வினைபுரியும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்டிகைடு ஆக்ஸிஜன் ஏற்றமடையும், இன்னொரு ஆல்டிகைடு ஆக்ஸிஜன் ஒடுக்கமடையும். இந்த கண்டிஷன்லாம் நடந்துச்சு அப்படின்னா, அந்த வினையோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிசாரோ வினை. இப்போ வாங்க நம்ம இந்த வினைய போய் பார்க்கலாம். இப்ப நடந்திருக்கிற வினைய பார்த்தீங்கன்னா, ஃபார்மால்டிகைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஆல்பா கார்பன்களே இல்ல. இதுவே நம்மளுக்கு கிடைச்ச இடைப்பொருள் எடுத்துக்கிட்டீங்க, இடைப்பொருளான இந்த ஆல்டிகைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுல ஒரே ஒரு ஆல்பா கார்பன் இருக்கு. இந்த ஆல்பா கார்பன்லயும் புரோட்டான்கள் இல்ல. இந்த கண்டிஷன் நடந்துச்சு அப்படின்னா, அது கன்னிசாரோ வினைக்கு உட்படும். 2வது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் மீடியத்துல வினைபுரியும் போது, இந்த ஃபார்மால்டிகைடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்ஸிஜன் ஏற்றம் அடையுது. இந்த கிடைச்ச இடைப்பொருளான ஆல்டிகைடு வந்து ஒடுக்கம் அடையுது. இது 2மே வந்து ஒரே இதுல நடக்கிறப்ப, அதோட பெயர் என்ன அப்படின்னா, கன்னிசாரோ வினை. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அதாவது முந்தைய ஸ்லைட்ல பார்த்த அந்த கலப்பு ஆல்டால் குறுக்க வினையும், இந்த ஸ்லைட்ல பார்த்த கன்னிசாரா வினை இது 2ம் வந்து ஒரே வினையில நடந்துச்சு அப்படின்னா, அதோட பெயர் என்ன அப்படின்னா, டாலன்ஸ் ஒடுக்கம். அதாவது டாலன்ஸ் கண்டென்சேஷன். இப்போ இதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, டாலன்ஸ் ஒடுக்கமும், டாலன்ஸ் வினைக்காரணியும் வெவ்வேறானது. அது மட்டும் இல்லாம டாலன்ஸ் கண்டென்சேஷனும், டாலன்ஸ் ரியேஜென்ட்டும்
வெவ்வேறானது. இது 2க்குமே வந்து வெவ்வேறு கான்செப்ட் இருக்கு. ஆகையால இது 2யும் நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. சரி, வாங்க நம்ம இன்றைய கேள்விக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்மளுக்கு குடுத்திருக்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு வினை குடுத்திருக்காங்க. இந்த வினையோட முடிவுல நம்மளுக்கு கிடைச்ச சரியான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 1 தான். அதாவது மெட்ரியால் தான் நம்மளுக்கு கிடைச்ச சரியான ப்ராடக்ட். சரி மாணவர்களே, உங்களுக்கு இன்னைக்கு நான் நடத்தின வினை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு நம்ம வினை புரிஞ்சிருந்தது அப்படின்னா, நம்ம வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே!